இன்னைக்கு நம்ம ஹோலி கிரேல் ஆஃப் ஈரிஸோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். இதுதான் லாஸ்ட் எபிசோட். இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, ஸ்கார்லெட்டோட கெட்ட பேரை சரி பண்றேன்னு சொல்லிட்டு கிரேல் உள்ள வந்து இப்ப கிரேலுக்கே மரண தண்டனை கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த எபிசோட்ல தான் கிரேல உயிரோட விட்டாங்களா கொன்னாங்களான்னு தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் அந்த ஃபாதர் கூட சேர்ந்துட்டு அந்த வில்லப்பையில பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்களா, அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த ஃபாதர் சொல்லிட்டு இருப்பாரு, உனக்கு மரண தண்டனை கொடுத்தப்பதான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றப்ப அவ பாக்குறா, எனக்கு மரண தண்டனை கொடுத்ததுப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. என்னை வந்து ஜெயில இருந்து வெளில கூட்டு வந்துட்டு ஒரு ஜூஸ் குடிக்க கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் அந்த ஃபாதர் சொல்றாரு, ஓ அதுவா, அது வந்து ஒரு ரேரான ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்படுற ஜூஸ், மதுபான மாதிரி தான் இருக்கும். அதை குடிச்சா வந்து மரண தண்டனை கொடுக்க போறாங்கல்ல, இவ அமைதியா இருப்பால, அதுக்காக குடிக்க கொடுக்கறது தான். அதோட அந்த ட்ரிங்கை குடிக்கிறவங்களுக்கு காலம் தாண்டி நடக்க போற கதையை காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிதான் இதை பத்தி தெளிவா வரும். எப்படி சொல்லிட்டு அப்பதான் ஒரு மேப் பார்த்துட்டு இருப்பாரா, கீழே வந்து டனல் மாதிரி போகுது பாரு, இது ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்ப இங்கதான் அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் போலீஸை கூப்பிட்டு நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு ஃபாதர் ஓடிடுறாரு. அத்தை சீன்லயே பார்த்தா அந்த பிரின்சஸ் சிசிலியா வந்து பிரின்ஸை தான் பார்க்க வந்திருக்கா. போன எபிசோட்ல தான் ஏதோ கலந்து கொடுத்து அவரை படுத்த படுக்கை ஆக்கிட்டாளா. இந்த சீன்ல பாக்குறப்ப அவர் கேட்கிறாரு, என்ன கொல்ல வந்தியா அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவ ஃப்ரெண்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ரெண்ட் இருந்தால அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இவன்ட்ட என்ன சொல்றான்னா, நீ இப்படி கவனக்குறைவா இருக்கிறது தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கழுத்துல ஒரு அடி அடிச்சிருவா. திருப்பி அவன் அப்படியே மயங்கி விழுக இவ கத்திட்டு வர்றா, வாங்க பிரின்ஸுக்கு ஏதோ ஆயிடுச்சு, வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அங்கே ஓடி வந்துட்டு இருக்காங்களா. இவன் அப்படியே அழுதுட்டு ஓடி வர்றப்ப இங்கேதான் ரூஃபஸ் மேவும் நிற்பான் அந்த வில்ல பையன். அவன் கேட்குறான், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப, அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரின்ஸுக்கு எதோ ஆயிடுச்சுன்னு சொல்றப்ப, இன்னைக்கு தான் கிரேலோட மரண தண்டனை, அது கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக நடக்கும்னு இவன் தோல் மேலே அப்படியே சாஞ்சிப்பா கவலையா இருக்க மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்புவானா. ஏன் இவன் இப்படி சாஞ்சிருக்கான்னா, இவன் வந்து சாவி எடுத்திருக்கா இவன்ட்டேருந்து. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம கிரேலுக்கு தான் மரண தண்டனை கொடுக்க போறாங்களே, அதனால அவளை அப்படியே வெளில கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கார்லெட் கொடுத்தாங்களோ ஒரு ட்ரிங்க் மதுபானம், அதை இவளுக்கும் கொடுக்குறாங்க. குடிக்க போற நேரத்துக்கு கரெக்டா அங்க ஃபாதர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு இல்ல இல்ல இந்த தடவை சர்ச்சில இருந்தே இவளுக்காக பண்ணிருக்கோம் இந்த பானத்தை, இவ இதை குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்லெட் தான் அதை குடிக்க வேணாம்னு சொன்னா, இதை குடின்னு சொல்லிட்டு வேற ஏதோ கொடுக்குறாரு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இங்க இந்த பிரின்சஸ் சிசிலியா தான் கட்டுறாங்க. அவ அந்த டனல்குள்ள வந்துட்டு 2 காவலாளிங்க இங்க இருப்பாங்க, அவங்கள கொன்னுப்புட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்தா தருமா, இந்த பசங்களை அடைச்சி வச்சிருக்காங்களா அதுக்கான சாவி தான், திறந்து விட்டு இந்த 2 பசங்களையும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றா. யாருன்னா இந்த ஆபிகாலோட கசின் பொண்ணு, இன்னொரு பையன் வந்து பாரிஸ் நாட்டை சேர்ந்த 7th பிரின்ஸ். 2 பேரும் இங்க இருந்து ஓடிடுங்க, டனலுக்கு அங்கிட்டு ஒரு எக்ஸிட் இருக்கு, அது வழியா வெளில போயிருங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, அதே மாதிரி இந்த பசங்களும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த ரூஃபஸ்மே வில்ல பையன் வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்றப்ப, இப்பதான் நான் சரியான விஷயம் பண்ணியிருக்கேன், நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம போடுற பிளான் ஃப்ளாப் ஆயிட்டு தான் இருக்க போகுது, எப்பயும் நம்ம ஜெயிக்கவே முடியாது, எல்லாமே அந்த ஸ்கார்லெட்டால அவ விதியவே மாத்திட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு இருக்கான், அந்த பிரின்ஸ் எங்க போனா அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லுவேன்னு நான் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்க. அவ்வளவுதான் சுட்டுங்கடா அவளன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த பிரின்சஸ் சிசிலியாவை கொன்னுடுறாங்க. அப்பா பார்த்தா அவளுக்கு அந்த ஃப்ரெண்டு ஞாபகம் தான், செஸ் ஞாபகம் தான். அவ வந்து சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு நல்ல பிள்ளைங்களா வளரணும்னு தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஆசை. ஃப்ரெண்டு பொண்ணோட ஆசையும் இவ நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே இவ இறந்து போக, அங்க பார்த்தா அந்த 2 பசங்க வெளில ஒண்ணாங்கல்ல, ஃபாதர் கூட அங்க போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அங்க போலீஸ்லாம் வந்து அந்த 2 பசங்களை காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி இங்க டனலுக்குள்ள காட்டினா அந்த வில்ல போய் அந்த பசங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போறப்ப இங்கேயும் போலீஸ் வந்துட்டு இவனையும் பிடிச்சிடுறாங்க. அப்படிங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க, கிரேலுக்கு தான் மரண தண்டனை ஆச்சு, அவ எல்லா மக்கள் முன்னாடியும் வந்து நிக்கிறா. அப்ப பார்த்தா கிரேலோட ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அங்க பிரச்சாரம் பண்றாங்க, இல்ல அவ எதுவுமே பண்ணல, அவ நல்லவ, அது மாதிரி அந்த பமேலா அப்ப சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரிலாம். போன எபிசோட்ல கூட அந்த பிரண்டா பொண்ணு வந்து சொல்லியிருப்பா தெரியுமா, பமேலா வந்து உன் மேல தப்பா புகார் கொடுக்க சொன்னால, அதை பத்தி நான் சொல்ல போறேன் போலீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டா. அதுவும் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு, இது மாதிரி பமேலா பொண்ணு பொய் சொல்லியிருக்கா, அப்ப கூட கிரேல் கிளிப் எல்லாம் திருடலையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த கூட இருக்க அந்த போலீஸ் பையன், அவன் தான் வில்லன் கூட சேர்ந்து தானே வேலை பார்த்தான். அவன் வந்து சொல்றான், நீ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து கடத்திருக்க, அதுக்கு உனக்கு மரண தண்டனை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சிட்டு அவ தலையை வெட்ட போக, கரெக்டா அங்க ஹீரோ வந்து அந்த பையல கையிலேயே சுட்டுறான். சுட்டதுக்கு அப்புறம் அப்படிதான் அந்த ஹீரோ சொல்றான், இல்ல அந்த 7th பிரின்ஸ் யாரும் கடத்தல, அந்த பையன் அங்கதான் இருக்கான்னு சொன்னா, அவனை தான் காப்பாத்திட்டாங்களே. அந்த பையன் வந்து சொல்றான், நான் தான் பாரிஸ் நாட்டோட 7th பிரின்ஸ், என்ன கடத்தினது என் நாட்டை சேர்ந்தவங்க தான், இந்த பொண்ணு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த போலீஸ் பையன் நம்ப மாட்டான், நீ பிரின்ஸ்ன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த பாரிஸ் நாட்டை சேர்ந்த தூதுவர் இருக்காருல்ல, அவர் அங்க வந்துடுறாரு.
அவர் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி சொல்றாரு, இவர் தான் எங்களோட 7th பிரின்ஸ். அங்க நாட்டுல வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. இவரை கடத்தினது ஹீரோ நாட்டுக்காரவங்க கிடையாது அப்படின்னு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீங்க 2 பேருமே சேஃபா இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்பதான் தெரிய வருது இந்த பொண்ணு இருக்கல்ல, இவ ஒன்றும் இவங்களுக்கு வேலை பார்க்குற பொண்ணு கிடையாது. இவ தான் அந்த நாட்டோட 3rd பிரின்சஸாம். பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சிருந்திருக்கா. அது இவங்க எல்லாருக்குமே தெரிய வர இவங்க அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க, 3rd பிரின்சஸா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியோட அந்த கை விலங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு, இனிமேல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, பின்னாடி இருக்க அந்த போலீஸ் வில்ல பையன் அவன் வந்து பேசிட்டு இருக்கான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றான், எங்களுக்கு உன்னை பத்தியும் தெரியும், நீ அந்த வில்ல பைய கூட சேர்ந்து தானே வேலை பார்த்தா, அவனை இப்ப பிடிச்சாச்சு, உன் கதையும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த பைய பட்டுக்கு கிரனேட் வெளில எடுக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டு தாவ அப்படியே அந்த இடம் வெடிச்சு செதறுது. ஆனா அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கே அது ஆக்கல. ஹீரோயினியோட கால் வந்து கட்டைக்கடியில நல்லா மாட்டிக்கிச்சு. இவளா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்க ஒரு பெரிய சிலை அவன் மேல ஒழுகு வர, இவளா அப்படியே கத்திட்டு இருக்கா. காலை வேற எதில் எடுக்க முடியல. யாராச்சும் காப்பாத்துங்க ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, கரெக்டா அங்க ஸ்கார்லெட் ஒரு மின்னல் அடிக்க அந்த சிலை வெடிச்சு செதறிடுது. ஸ்கார்லெட் சொல்லிட்டு இருக்கா, எப்ப பாரு எனக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அப்படியே அவ மறைய ஆரம்பிக்கிறா. கிரேல் பாக்குற, ஸ்கார்லெட் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்த வேலை தான் முடிஞ்சிட்டுல, அதான் அவ வந்து போறா போல. அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஸ்கார்லெட் சொல்லிட்டு இருக்கா, கிரேல் நீ எப்படி தெரியுமா, உனக்கு எதுவுமே பேச தெரியாது, நீ சரியான பயந்தாங்குள்ளி தெரியுமா, இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தோட மறைஞ்சு போயிடுறா. இங்கேயா கிரேல் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் கண்ணு முழிக்கிறா. என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 12 எபிசோடுமே கிரேலுக்கு வந்து ஒரு கனவு. எப்படின்னா நம்ம ஃபாதர் கூட சொன்னார்ல, உனக்கு ஒரு மதுபானம் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா வந்து மரண தண்டனை கொடுக்குறப்ப அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதை குடிச்சா நம்மளுக்கு காலம் கடந்த கதைகள் தெரிய வரும்னு சொல்லியிருந்தார்ல, அதுதான் இது. நிஜமாவே இவளுக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சோனே, ஓ அப்படியா இப்படிதான் நடக்க போதான்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அவ வந்து அவளுக்கு சாபம் விட்டுக்கிறா. இது மாதிரி நம்ம வந்து ஒரு கொடூரமான பேயா வரணும், பேய வந்துட்டு இந்த கனவுல பார்த்தால இது எல்லாத்தையுமே திருப்பி நடக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அப்ப பார்த்தா அந்த குட்டி பொண்ணு கிரேல் வந்து முன்னாடி நிக்கிறாளா, அதனாலதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயும் கிரேல பார்த்து சிரிச்சிருப்பா. அதனாலதான் இப்பயும் சிரிக்கிறா. ஏன்னா நீ வந்து சந்திப்ப, நம்ம 2 பேரும் திருப்பி மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஸ்கார்லெட் திருப்பி உயிரோட மாதிரி வச்சிருந்துருக்கலாம். இவங்க இப்படி பேயாவே கொண்டு போறாங்க. இதைத்தான் பார்க்க கஷ்டமா இருக்கு. அதோட உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இது மாதிரி ஸ்கார்லெட் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டாலே, அதுல இருக்க எல்லா விஷயமே இவளுக்கு தெரியுமில்ல, எங்கெங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அது எதையுமே இந்த 12 எபிசோட்லயும் அவ சொல்லியிருக்கவே மாட்டா. ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன சொல்லியிருப்பா, மரண தண்டனை கொடுத்தப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பா. ஏன்னா அவ அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த வந்த கனவையும் சுத்தமா மறந்து போயிட்டா. இப்பதான் அவளுக்கு திருப்பி ஞாபகம் வந்திருக்கும். இதை ஏன் சொல்றேன்னா, எனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு, அதை யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கும் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் பண்ணேன். அப்படிங்க அடுத்த சீன்ல பார்த்தா 2 மாசம் ஓடிடுச்சு. ஸ்கார்லெட் மறைஞ்சு போயிட்டாளா. கிரேலுக்கு அன்னையில இருந்தே ஒரு மாதிரி போரா தான் வாழ்க்கை போதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கார்லெட்டோட சமாதிக்கு ஹீரோவும் ஹீரோயினியும் வந்துட்டு அஞ்சலிலாம் செலுத்திட்டு போறாங்க. அப்படியே அவளுக்கு சோகமா தான் இருக்கு. அத்தை சீன்லயே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா ஏதோ ஒரு சலசலப்பு, கார்டனுக்குள்ள ஏதோ சுத்திட்டு இருக்கு, ஏதோ தெருநாயின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அங்க பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஹீரோயினியும் பின்னாடி ஓடி வருவாள். பார்த்தா அங்க ஹீரோ காணோம். சரின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கா. பார்த்தா அந்த பமேலா பொண்ணு பைத்திய மாதிரி இருக்கா, கத்தியெல்லாம் எடுத்துட்டு வரா. எல்லாம் ஒன்னால எல்லாம் ஒன்னாலன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிரேல குத்த வர, கிரேல் ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி இப்படி கீழே குனிஞ்சிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தால, அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரியே குரல், சரி நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு. நான் கூட இது கனவுன்னு நினைச்சேன். பார்த்தா நிஜமாவே ஸ்கார்லெட் அங்க வந்துட்டு அவ அந்த பமலாவை தூக்கி அடிச்சுட்டு, நீ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே பயந்தங்குழியா தான் இருக்கிற கிரேல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிரேல் அப்படியே அழுதுட்டே திரும்புறா. எப்படி எப்படி நீ திரும்ப வந்த அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்லெட் சொல்லுவா பாருங்க, இந்த 12 எபிசோட்லயுமே ஸ்கார்லெட் வந்து அவளுக்கு பழியே வாங்கிக்கல தெரியுமா யாரையுமே. அதுதான் சொல்றா, நான் யாரையுமே எனக்காக பழியே வாங்கல. அப்ப நான் அங்க போனேன்னா பார்த்தா அங்க ஒயிட் கலர்ல லைட் தெரிஞ்சுது, ஆனாலும் நான் திரும்பிட்டேன், எனக்காக நான் வந்து பழி வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்ப நான் உனக்கு உதவி செஞ்சேன்ன, அதனால கிரேயல் உன் வாழ்நாள் முழுக்க நான் பழி வாங்கறதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய போற அப்படின்னு சொல்ல, கிரேயெல்லாம் அழுதுட்டு நிச்சயம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து ஒரு சூப்பரான அனிமி சீரீஸ் எடுத்துட்டு வரேன். பாய்.